ஜாலியா உட்காந்துக்கிட்டு ஜோடி போட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்களாக்கு. ஏடே உங்களுக்கு தான் முழு ஆண்டு பரீட்சைக்கு சொல்லிட்டாங்கல்ல, அதுகளுக்கு நீங்க படிக்கணும்ல விளையாடா. இப்படி உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறீங்களோ, கொஞ்சம் கூட பயம் இல்லாம? அம்மே அம்மே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் போய் படிக்கிறோம்மே. ஒரே படி படின்னு சொல்றீங்களா அம்மே? கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறோம். போனும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேம் விளையாட. ஆமாண்ணே, இந்த அம்மா எப்ப பாரு ஒரே படி படின்னு சொல்லி சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணே அண்ணே பக்கத்து வீட்டுல கலர் கோழி குஞ்சு வாங்கி வச்சிருக்காங்க, செம்மையா இருக்குண்ணே, நீங்க பாத்தியாண்ணே? எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுண்ணே. எனக்கு கலர் கோழி குஞ்சு வாங்கி கொடுத்தாதான் நான் ஆனுவல் எக்ஸாமுக்கு படிப்பேன்னு சொல்லுவேன் அம்மா கிட்ட. எனக்கு கலர் கோழி குஞ்சு வேணும். அதை பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. அம்மா எனக்கு கலர் கோழி குஞ்சு வாங்கி தருவீங்களா? ஏட்டி மினி, கலர் கோழி குஞ்சுதான் இப்ப குறைச்சலா இருக்குது, படிக்கிறதுக்கு வழிய காணும். இதுல இவளுக்கு கலர் கோழி குஞ்சு கேட்கலாம். கலர் கோழி குஞ்சு செட்டையை ஒடிச்சு விடுவேன்னு சொல்லிவிட்டா அம்மா. நேத்துல இருந்து நம்ம வீட்டுல பவர் சப்ளையே சரியில்லை, எல்லாமே ஒரு மாதிரியே எரிஞ்சிட்டு இருக்குது. வீட்டுல உள்ள ஹால்ல என்னடானா லைட்டும் எரிய மாட்டேங்குது, ஃபேனும் ஓட மாட்டேங்குது. சரி, இந்த தலவாசல இருக்கிற லைட்டையாவது போட்டு பார்க்கலாம். இங்க சுவிட்ச் எல்லாம் இப்படி தொங்கிட்டு கிடக்குது, இதெல்லாம் வேற சரி பண்ணணும். அந்த எலக்ட்ரிஷியன் வரவே மாட்டேங்கிறான். ஆன் பண்ணி பார்க்கலாம். என்ன இந்த லைட்டும் சரியாவே எரிய மாட்டேங்குது. ஏதோ ரொம்ப மின்னி மின்னி எரியிற மாதிரி இருக்கு. இவ்வளவு எரிஞ்சா எப்படி? ஈவினிங் ஆனா வீட்டுக்கு முன்னாடி நல்லா லைட் எரிஞ்சாதானே. வேலையா அந்த எலக்ட்ரீஷியனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும், வந்து இதெல்லாம் சரி பண்ண சொல்லணுமே. மம்மி எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, ஸோ நான் சைக்கிள் எடுத்துட்டு ஒரு 2 ட்ரிப் போயிட்டு வந்துடுறேன் மம்மி. அண்ட் என்கிட்ட கொஞ்சம் பாக்கெட் மணி இருக்கு, கடை வரைக்கும் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு வந்துடுறேன். நோ பிங்கி, எக்ஸாம் இருக்கு இல்லையா, எக்ஸாமுக்கு நீ படிக்கணும். இந்த மாதிரிலாம் ஊர் சுத்திட்டு இருக்க கூடாது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், சரியா? கம் லெட்ஸ் கோ, உள்ள போயிட்டு நம்ம ஹோம்ஒர்க் பண்ணலாம், சரியா? கலர் கோழி குஞ்சு, கலர் கோழி குஞ்சு. எம்மா பழைய போனு, பழைய புடவை, பழைய பித்தளை பாத்திரம் எது தந்தாலும் கலர் கோழி குஞ்சு தருவோம்மா. கலர் கோழி குஞ்சு. இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் பீட்டர் அண்ணா, இங்க பாத்தீங்களா அதுக்குள்ள கலர் கோழி குஞ்சு வந்துருச்சு. ஐயா ஜாலி ஜாலி. எம்மா 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 எனக்கு இந்த கலர் கோழி குஞ்சு வாங்கி கொடுமா, என் ட்ரெஸ் கலர்லயே வாங்கி கொடுமா. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, கலர் கோழி குஞ்சு வந்துருச்சு. அம்மா கலர் கோழி குஞ்சு வாங்கி கொடுங்கம்மா. என்னம்மா நீங்க பாத்துட்டே நின்றுட்டு இருக்கிறீங்க? ஏட்டி நீ எதுவும் அவரை வர சொல்லிக்கிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தியா? நீ சொன்ன மாதிரியே வந்து நிக்கிறாரு. ஏமா நானெல்லாம் ஒன்னும் சொல்லவே இல்லம்மா, அவரத்தமா வந்தாரு. ஏமா 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 கலர் கோழி குஞ்சு வாங்கி கொடுமா, அப்படியே பொசு பொசுன்னு அழகா இருக்குமா கையில தொடத்துக்கு. ஏட்டி மினி செத்த இருடி, இவ ஒருத்தி எதை கேட்டாலும் உடனே அட்டம் பிடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன என்ன அந்த கலர் கோழி குஞ்சு என்ன வேலைன்னு கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அப்படியே அந்த கூடைய கொஞ்சம் இறக்கி வைங்க பாப்போம். அதோ வரம்மா, இருங்க கோழி குஞ்சா வேணே. அம்மா பாருங்கம்மா, நான் கோழி குஞ்சு திறந்து காட்டுறேன் பாருங்க. நம்ம கிட்ட இப்போதைக்கு நிறைய கலர் இருந்துச்சு, ஆனா எல்லாமே வித்துருச்சுமா. மஞ்சள் கலர் கோழி குஞ்சு மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்க. பாருங்க 5 கோழி குஞ்சு இருக்கு, 5மே நல்ல ரகம் நாட்டு கோழி குஞ்சுமா. இப்ப வளர்த்தியல்னா முட்டையை அப்படியே பொத்துன்னு போடும். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதை நீங்க 10 எடுத்து உள்ள வச்சுக்கலாமா. என்னது பொத்துன்னு முட்டை போடு, 10 எடுத்துக்கவா? அம்மா வாங்கம்மா, எல்லாம் வியாபார உத்திதாம்மா. அப்படிலாம் பேசினாதானே நீங்க 2-3 கோழி குஞ்சாவது வாங்குவீங்க. பாப்பா இங்க வந்து பாரு. ஐ சூப்பரா இருக்கு கோழி குஞ்சு, இதுதான் நான் கேட்டுட்டே இருந்தேன். என்ன இவ்வளவு சாஃப்டா இருக்கு தொடறதுக்கு. அம்மா 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 எல்லா கோழி குஞ்சையும் நம்மளே வாங்கிக்கலாமா ப்ளீஸ்மா? நான் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருவோமா? அம்மா அம்மா ப்ளீஸ்மா, நீங்க எனக்கு இது மட்டும் வாங்கி கொடுக்கல, நான் படிக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். இந்த கோழி குஞ்சு வாங்கி தந்தாதான் நான் படிப்பேனே. கையில தூக்கி வச்சு தொட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆஹா செம்மையா இருக்குதே. இந்த பிள்ளை வேற இதை கையில எடுத்துருச்சா, கொதவாளையை பிடிச்சி சாவடிக்காம விடாது. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. இந்த கொழு குஞ்சு என் மடியில போட்டு நான் தூங்க வச்சுக்குவேன், என் கூட பெட்லயே படுக்க வச்சுக்குவேனே. என் கொழு குஞ்சு நான் சாப்பிட்றப்ப பிளேட்ல போட்டு உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நீ எதுக்கும் பயப்படாத, என்னோட ரூம்லயே நீ ஸ்டே பண்ணிக்கலாம். ஏய் மினி என்னட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற? அந்த கோழி குஞ்சு விடல, போட்டு அது வாட்டுக்கு சாவடிக்கிறது கொதவாளையை பிடிச்சி. ஐயா அது சாவற மாதிரி இருக்கு. நீ அதை கொல்றத பார்த்து அங்க பாரு ஒரு கோழி குஞ்சு பயந்தே ஓடுதுல. பேசாம இருமினி. ஐயோ போச்சு, அந்த கோழி குஞ்சு பிங்க் வீட்டு கார் மேல ஏறிடுச்சு. அம்மா இங்க பாருங்க. ஐயோ என்னது இது, இந்த கோழி குஞ்சு இப்படி கக்கா போய் வச்சிருச்சு. ஓ மை காட் மம்மி லுக் அட் தட், அங்க பாருங்க. பிங்க் வீட்ல வாங்கின கோழி குஞ்சு நம்ம வீட்டு கார் மேல வந்து கக்கா போய் வச்சிருச்சு மம்மி. பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்குது. அச்சோ என்ன கோழி குஞ்சு இப்படி பண்ணி வச்சிருச்சு. நான் இப்பதான் வெளியில போலான்ட்டு இருந்தேன், கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியிருந்தது. பீட்டர் அம்மா கொஞ்சம் இங்க வந்து பாருங்க. உங்க வீட்டுல நீங்க ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க வீட்டுல வந்து கார்ல ரொம்ப மோசம் பண்ணி வச்சிருச்சு. பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. வர பிஞ்சம்மா என்னாச்சு? என்னது இங்க என்ன? ஐயோ என்னடா இது, வந்தவுமே இப்படி ஆக்கி வச்சிருச்சு. இப்ப இதை வேற நான் கையில அல்லணுமா? பிங்கம்மா செத்த கோச்சுக்கிறாதியா. அதை நான் இப்ப கிளீன் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. உங்க கார் வேற புது காரு, அதை போய் அசிங்கம் பண்ணி வச்சிருச்சு. கோழிக்காரர் இந்தா கோழி பிடியா முதல்ல. எங்கயா அவரு போனாரு? உன் கோழிமானா குஞ்சுமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போ.
ஏமா என்னம்மா நீங்க உங்க இஷ்டத்துக்கு வர சொல்றீங்க, பெட்டி இறக்க சொல்றீங்க, பார்த்துட்டு வேணான்ட்டு இருக்கிறீங்க. காலையில இதே எனக்கு பொழப்பா, காலம் கத்தாலும் என் பொழப்ப கெடுக்கிறதுக்கு வந்துட்டீங்களே. ஒழுங்கு மரியாதையை என் கோழி குஞ்சு எல்லாத்தையும் கூடையில புடிச்சு வச்சு கொடுங்க. யோ இரியா, காலையில கத்தாத, நானும் பிடிச்சி வச்சு கொடுக்குறேன் எல்லாத்தையும். பெரிய கோழி குஞ்சு விற்கிறதுக்கு வந்துட்டான். எல்லாம் தட்டு மினினால இந்த பிள்ளை சும்மா வாய வச்சுக்கிட்டு இருக்காம கோழி குஞ்சு வாங்கிட்டா அது வாங்கிட்டாரு. இதாம்மா என்னம்மா நீ பட்டில வளவலன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. முதல்ல என் கோழி குஞ்சு எல்லாத்தையும் பிடிச்சி கூடைக்குள்ள வச்சு கொடுங்க. சாமானிய விஷயம் கிடையாது இந்த கோழி குஞ்செல்லாம் பிடிக்கிறது. ஒண்ணு நீங்க கோழி குஞ்செல்லாம் பிடிச்சி வச்சு தரீங்களா, இல்ல எல்லா கோழி குஞ்சையும் நீங்களே வாங்கிக்கிறீங்களா? யோ இதான் சாக்கு எல்லாத்தையும் என் தலையில கட்டலான்னு பாக்குறியா? கொஞ்சம் பொறுமையா இரு, நானே உன் கோழி குஞ்சு எல்லாத்தையும் பிடிச்சி கூடையில போட்டு கொடுக்குறேன். என்ன பெரிய கோழி குஞ்சு இந்தா புடி, எல்லாத்தையும் பிடிச்சி கூடைக்குள்ள வச்சு அமைக்க கொடுக்குறேன். கொண்டுட்டு போய் வேற கிட்டாவது வித்துக்கோ. என் மினி வாயை முடிக்கிட்டு இரு சொல்லிட்டேன். ஏம்மா எனக்கு கோழி குஞ்சு வேணுமா, வாங்கி கொடுமா. ஏம்மா எனக்கு இந்த கோழி குஞ்சு வேணும், எனக்கு கோழி குஞ்சு வேணும். எடுத்துட்டு போகாதீங்க, எனக்கு வேணும். கோழி குஞ்சு கோழி குஞ்சு கோழி குஞ்சு வாங்குற மகரை இப்பதான் வந்துருச்சு. ஏம்மா கோழி குஞ்சு வேணுமா, எனக்கு கோழி குஞ்சு வேணும். எனக்குமா கோழி குஞ்சு வாங்கி தராம போக சொன்னீங்க அந்த அங்கிள்? எனக்கு வர சொல்லுங்க, எனக்கு கோழி குஞ்சு வேணும். இல்லாட்டி நான் பரீட்சைக்கு படிக்க மாட்டேன், ஒழுங்காவே எழுத மாட்டேன், ஃபெயில் ஆயிட்டு தான் வருவேன். பாருங்க எனக்கு கோழி குஞ்சு வேணும், கோழி குஞ்சு வேணும். வாங்கி தரீங்களா? என்ன சொல்றீங்க? எனக்கு கோழி குஞ்சு வேணும். இல்ல பீட்ரு, வீட்டுக்குள்ள போல அந்த மூலையில பெரிய விளக்க மரம் ஒண்ணு வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த இப்ப போறேன், உடனே எடுத்துக்கிட்டு வரேன். ஐயா இப்ப மினிக்கு விளக்கமா தெரியவளுக்கு போகுது, அதை எல்லாரும் வேடிக்கை பார்க்க போறோம். இந்த வந்துட்டோமே, இந்த போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம அடிக்க சொன்னா உடனே போயிடும் அந்த பீட்டர் விளக்கமாத்த எடுக்கிறதுக்கு. ஏன் விளக்கமாத்த எடுத்துட்டு சொல்றீங்க? அந்த விளக்கமாத்த எடுத்து நானே அந்த பையில அடியடி அடிக்கிறேன். எனக்கு கையில பீட்டர் விளக்கமா எடுக்கிறதுக்கு போறேன், இல்ல வர்றேன். பிங்கம்மா கோச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு 2 மினிட்ஸ், நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு நான் நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துட்றேன். காலங்கத்தால இந்த வேலையெல்லாம் எனக்கு தேவையா? இப்பதான் பாத்ரூமை கழுவிட்டு வந்தேன், அதுக்குள்ள இதை வேற கழுகணுமா? பேசாம அந்த கோழி குஞ்சு வைக்கிறவரே கழுவ சொல்லிருக்கலாம். நம்ம எதுக்கு தேவையில்லாம கழுவிட்டு இருக்கிறோம்? எல்லாம் இந்த பிள்ளை மினினாலதான். சரி கழுவி விட்டுறலாம், தேப்போம். ஐயோ என்னடா இது, இந்த நாத்தனாருது, என்னத்தடா திங்க கொடுக்குறீங்க? ஐயோ கப்பு தக முடியலையே. தொடச்சாச்சு, இன்னும் 2 தான் இருக்குது, அதையும் தொடச்சு எடுத்துடலாம். ஐயே கையிலலாம் ஒட்டிக்கிட்டு வருது. காலங்காத்தால் இதையெல்லாம் கழுவணும்ட்டு இருந்திருக்குதே. சரி சீக்கிரம் கழுவிட்டு இன்னைக்கு இந்த மினிக்கு விளக்கமா தட்டி கன்ஃபார்மா போட்டு நொறுக்கி எடுத்தாதான் அந்த பிள்ளை இனிமேல் சொல்லு பேச்சு கேட்டு ஒரு வழிக்கு வருமே. சரி ஓரளவுக்கு எல்லாத்தையும் தொடச்சாச்சு. பிங்கியம்மா கொஞ்சம் பாருங்களேன், உங்க காரு நல்லா முன்னே இருந்ததை விட இப்ப நான் நல்லாவே கிளீன் பண்ணி கொடுத்துட்டேம்மா. மன்னிச்சுடுங்க, தெரியாம பண்ணிடுச்சு இந்த கோழி குஞ்சு. அப்புறம் எங்கேயோ வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களேம்மா, என்னால உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுங்க. இந்த பீட்டரும் மினியும் இந்த வரல உள்ள. சொன்னாத்த புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்க, ஷாப்பிங் கூட்டு போறேன்னு சொன்னீங்க. ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி கூட்டு போறேன்னு சொன்னீங்க தானே? அங்கே கூட்டு போனீங்கன்னா நல்லா எக்ஸாமுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாங்க அத்தை. ஆமா பசங்களா, உங்களை நான் ஷாப்பிங் கூட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நானும் வெளியே போக வேண்டியது இருக்கு. சரி வாங்களேன், நம்ம எல்லாரும் ஒன்னாவே போயிட்டு வந்துடலாம். சரி ஓகே பசங்களா, 3 பேருமே போய் கார்ல ஏறிக்கோங்க, நான் அப்படியே ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நம்ம ஜாலியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். வாவ் ஐஸ்கிரீம்! நான் தான் விண்டோ சீட் பக்கத்துல உட்காந்துக்கிறேன், இல்லைன்னா நம்ம நிக்க வச்சுருவாங்க. ஓப்பாடா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உட்காந்தாச்சு. இந்த தர்ஷனிட்டு வரட்டும். பிங்கி சொன்னாலும் உசார ஓடி இந்த சீட்ல உட்காந்துட்டேன். பரவாயில்ல, நாங்க சொன்னாக்கு பின்னாடியே நின்றுட்டே வந்துக்கிறோம். ஓகே பசங்களா, நம்ம போலாமா? ஐயா ஜாலி, எக்ஸாமுக்கு நாங்க பர்ச்சேஸ் பண்ண போறோம். பாருங்க நாங்க என்னென்ன வாங்க போறோம்னு. ஹே வாவ் தர்ஷன், லுக் அட் மேன், அங்க பாரு எவ்வளோ சூப்பரா இருக்கு. நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் போய் எனக்கு பிடிச்சமான திங்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண போறேன் தர்ஷன். ஓகே, நீ ஒரு ட்ராலி எடுத்துக்கோ, நான் ஒரு ட்ராலி எடுத்துக்கிறேன். நமக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாமே வாங்கிக்கலாம். ஐ என்ன அழகழகா நிறைய பேக் கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்குது. எதை வாங்குறதுன்னு தெரியல. ஹை பட்டர்ஃப்ளை பேகு, இந்த சைடு ஒரு வயலட் கலர் பேக், என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கூட பேக் இருக்குது. என்ன பண்ணலாம்? சரி ஏதாவது எடுக்கலாம், என்ன பண்றதுன்னு போய் பார்க்கலாம். பசங்களா, ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது, ஸோ அதனால உங்களை ரிலாக்ஸேஷனுக்காக பர்ச்சேஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க பசங்களா, உங்களுக்கு என்னென்ன எக்ஸாமுக்கு தேவையோ எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ணா இவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே கொடுத்துருங்கண்ணே. வாங்கம்மா வாங்க மேடம், உள்ள வாங்க. நம்ம கடை பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் ட்ராலி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நீங்கள் ட்ராலிலேயே ஃபில்அப் பண்ணிட்டு பில்லு போடுறதுக்கு இங்கே வந்துடலாங்க மேடம். எல்லாமே ஆஃபர் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம்.
Oh my god, look at this bag collections. எல்லாமே பார்க்கிறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்குது. இதுல நிறைய பேக் கொடுத்திருக்காங்க. எல்லாமே எனக்கு பிடிச்ச பிங்க் ஷேட்ல இருக்குது. ஓகே, நம்ம ஒண்ணா பார்க்கலாம். இது ஒரு யூனிகார்ன் பேக். இது ஒரு முயல் காது வச்ச மாதிரி பேக். ஆனா பார்க்கிறதுக்கு கிளிட்டரியா ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் ஒரு பவ் வச்ச மாதிரி பேக் அண்ட் இன்னொரு பிங்க் கலர் பேக் கூட இருக்குது. அண்ட் தென் அதே மாதிரி ஒரு கிரீன் கலர் பேக் கூட இருக்கு. ஓகே, இந்த 5 பேக்ஸும் பார்க்கறப்ப இருக்கிறதுல எது ரொம்ப அல்டிமேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பேக் தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த பிங்க் கலர் பேக் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதில் இன்னுமே நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பேக் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன வாங்கலாம்னு போய் பார்க்கலாம். வாவ், லுக் அட் திஸ். இங்க பாருங்க, இது கியூட்டா இருக்குது. செமையா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாராவது இந்த மாதிரி பேக் வச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்களுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் ஆன்ல இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அண்ட் அங்கிள், வாட் இஸ் திஸ் அங்கிள்? ஓ மை காட், இது இந்த மினி ஸ்டாப்லர் பென். இது நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சைடு கூட ஏதோ வச்சிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ஸ்டாப்லர் பென் கூட ஒன்று எடுத்துக்கலாம். இதுல நம்ம எந்த கலர் எடுக்கலாம்? எல்லோ கலர் கியூட்டா தான் இருக்கு. அண்ட் தென் இதுல நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல தான் பென் போட்டுக்கணுமோ? இது நமக்கு நிறைய திங்ஸ்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இயர் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் போறப்ப நம்மளுடைய புக்ஸ் எல்லாம் வந்து பைண்ட் பண்றதுக்கு தேவைப்படும். அண்ட் தென் அங்கிள், வாட் இஸ் திஸ் அங்கிள்? பாப்பா, இது பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் டேப். பாப்பா, நீங்கள் மேக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்கன்னா மெஷர் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்னு ஒரு டாபிக் வரும். அது வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும் பாப்பா. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் டெய்லர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. யாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வேணும்னா எடுத்துக்கோங்க பாப்பா. ஓகே அங்கிள், இது பார்க்கறதுக்கு ரொம்ப மினியா குட்டி அழகா இருக்கு. ஸோ நான் இதில் ஒன்று எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இந்த சைடு, வாவ், மை லிட்டில், என்ன பொம்மைன்னு தெரியலையே, ஏதோ ஒரு பொம்மை பிங்க் கலர்ல இருக்குது. அதனால எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இந்த பொம்மையை நான் இன்னும் எடுத்துட்டு போயிட்டு என்னோட ரூம் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா நான் தலையில் பவ் வச்சிருக்க மாதிரி அதுவும் வச்சிருக்கு. அதனால பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. அண்ட் தென் ஓ மை காட், அங்கே பிங்க் கலர் டோரிமேன் கீச்சைன் கூட இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், அது மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துருங்க அங்கிள். சரி பாப்பா, நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு தானே நான் இங்கே உட்காந்துக்கிறேன். பரவாயில்ல, இந்த பொருள் நிறைய வாங்குது. நல்லா பில்லு நிறைய வரும்னு நினைக்கிறேன். பாப்பா இங்கே பாரு பாப்பா, பிங்க் கலரு டோரிமேன் போட்ட கீச்சைன்னு சூப்பராக இருக்கும். பேக்ல மாட்டிக்கோ, சரியா? செம மேட்சிங்காக இருக்கும் பாப்பா. எஸ் அங்கிள், நானும் அதை யோசிச்சு தான் கேட்டேன். நீங்களும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே அங்கிள், இந்த சைடில் நீங்கள் என்ன வச்சுருப்பீங்கன்னு பார்க்கலாமா? இது சின்ன குட்டி குட்டி கிளிப்பு பாப்பா. இது வந்து நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். மல்டிபர்பஸ் தான். உனக்கு எதுக்கு வேணுமோ நீ யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பேட் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அட்டையில் கூட இந்த கிளிப்பை மாட்டி விட்டுட்டு எக்ஸாம் பேப்பரில் எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் துணிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கிராஃப்ட் ஐட்டம் கூட பண்ணுறாங்க பாப்பா. உனக்கு எதுக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கோ. ஒரு 5 பீசஸ் போட்டுறேன். ஓகே அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இந்த சைடு ஏதோ பாட்டில் வச்சுருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? ஓ மை காட், இதெல்லாம் கிளிட்டர்ஸா? எஸ், எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது எக்ஸாமுக்கு முன்னாடி. அதுக்கு ஒரு கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் தேவைப்படுது. நான் அதை எடுத்துக்கிறேன். என்ன இந்த பிங்கி பிள்ளை நம்மளோட தான் வந்துச்சு. சரசரன்னு ட்ராலியை பூரா நொப்பிக்கிட்டு இருக்குது. நம்ம பாட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வரோம். நம்மளும் போய் நம்மளுக்கு பிடிச்சமானதை சும்மா அள்ளி போட்டு கொண்டுட்டு வருவோம். ஃபஸ்ட்டு நம்மளும் பேக்கில் இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன இருக்கு இங்கே? இந்த ப்ளூ கலர் பேக்கு செம்மையாக இருக்குதே. நம்மளாம் மாதிரி பைக்ஸ் எல்லாம் ப்ளூ கலர் பேக் தான் யூஸ் பண்ணணும். பிங்க் கலர்லாம் இந்த மாதிரி பிங்கி மாதிரி பிள்ளைங்க தான் யூஸ் பண்ணுங்களேன். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த ப்ளூ கலர் பேக்கு செம்மையாக இருக்குதே. இதை மட்டும் நான் ஸ்கூலுக்கு மாட்டிட்டு போனேன். எல்லாருமே கேட்பாங்க, எங்கடா தர்ஷன் வாங்கினேன்னு. யாருக்குமே சொல்ல மாட்டேன் இந்த கடையில தான் வாங்கினேன்னு. சரி, இன்னும் என்னென்ன இருக்குன்னு இந்த பக்கம் போய் பார்க்கலாம். அந்த பக்கம் பிங்கி பிள்ளை நின்று நம்ம பண்ணிட்டு இருக்குது. இங்க என்ன வச்சிருக்காங்க? ஸ்பேஸ்மேன் பென்னு. இது ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன், இப்போதான் கிடைச்சிருக்கு. எந்த கலர் எடுக்கலாம்? இந்த கலரா? இது என் பேக்குக்கு மேட்சிங்கா இருக்குது. செம மேட்சிங்கா இருக்குது. பேசாம இதே எடுத்துடலாம். பயங்கரமா சீன் போடலாமே. ஓகே, இந்த ஸ்பேஸ்மேன் பென்னு ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம கொடுத்துருக்குறாங்க. என்னது? இங்கே நிறைய கலராக சிசர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குட்டி சிசர் எவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் நமக்கு கிடச்சிருக்குதே. ஓகே, இதுலேயுமே நம்ம என்ன கலர் எடுக்கலாம்? வயலட்டு பிங்க்கு. எதுக்கு நம்ம வயலட் பிங்க்குலாம் போகணும்? நம்ம ப்ளூ கலர் பேக் தானே வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம ப்ளூ கலரே எடுத்துக்கலாம். இதுவும் மேட்சிங்காக கிடச்சிருச்சு நமக்கு. நெக்ஸ்ட் இங்கே எதாவது கொடுத்துருக்காங்களே, இது என்னது? கட்டரு. கட்டரும் ப்ளூ கலரில் கிடச்சிருச்சு. தர்சனே, எக்ஸாமுக்கு செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். நம்ம சூப்பராக எல்லாம் வாங்கிட்டோம். எக்ஸாமுக்கு தேவையானதெல்லாம் இதெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்கீங்க? இதெல்லாம் கிட்ட இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. இந்த ஐட்டம் இருக்கு. இந்த பக்கம் ஒரு பேனா மாதிரி வச்சிருக்காங்க. இதுவுமே நம்ம பேக் கலர்ல மேட்சிங்கா இருக்குது. இந்த பேனா நல்லா தான் இருக்குது. எக்ஸாமுக்கு வாட்ச் மறந்துட்டு போயிட்டோம்னா அந்த டைம் மிஷின் வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமே எக்ஸாம் சீக்கிரமா எழுதணும்னு. வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் டைம் ஃபேவரட் ஆர்பிஸ் பால்ஸ். ஆனால் செம பெருசா இருக்குது. வாங்கிட்டு போனோடனே முதல்ல இதை ஊற வச்சு எம்மா பஸ் வருதுன்னு பார்க்கணும். அதை வச்சு எதையாவது திருக்குத்தனமா விளையாண்டுட்டு இருக்கணும். மற்றபடி இதை வாயிலெல்லாம் போட்டக்கூடாது. தண்ணியில் ஊற வச்சு விளையாண்டுட்டு அப்படியே மண்ணை தோண்டி பறிச்சு விட்டுறணுமே.
அங்கிள் இந்த சைட்லாம் என்ன வச்சிருக்கீங்க அங்கிள்? தம்பி நீ ரொம்ப நேரமா உன்னோட பேகுக்கு மேட்சிங்காவே எடுத்துட்டு இருக்கிற, அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு இங்க ஒன்று எடுத்து கொடுக்குறேன் பாரு. இங்க பாத்தியா கூடைக்குள்ள பொம்மை வச்ச மாதிரி இருக்கும், இது அப்படியே டேபிள்ல வச்சுன்னு வச்சுக்கோ, உன்னோட ஸ்டடி டேபிள பாக்குறதுக்கு கியூட்டா ஆயிடும். அதனால இது கூட ஒன்று எடுத்துக்கோ, சரியா? ஆமாங்க அங்கிள், நிஜமாலுமே இந்த பொம்மை பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஓகே அங்கிள், எனக்கு எல்லாமே ப்ளூ கலரில் கிடச்சிருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோவே எனக்கு போதும். அதுக்கடுத்து நாங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று வாங்கிக்கிறோம். இந்த தர்ஷனாவும் பிங்கியும் நமக்கு முன்னாடி எல்லாமே போய் வாங்கிட்டாங்க, நம்ம மட்டும் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். சரி நம்மளும் போயிட்டு ஏதாவது எடுக்கலாம். என்ன இருக்கு, இந்த சைடு உள்ள பேக்ஸ் தான் நல்லா இருக்கு, அந்த சைடு உள்ள பேக் கொஞ்சம் லோக்கலா இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் இம்போர்ட்டட் பேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதனால தான் குவாலிட்டியா இருக்கு. நம்ம இந்த கிரீன் கலர் எடுக்கலாம், எப்பவுமே பிங்க் கலர் தானே வாங்குறோம். ஸோ இந்த டைம் நம்ம கிரீன் கலர் எடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கே. ஆஹா செம கியூட்டா இருக்குது, இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பாப்பா எப்படியும் நீயும் உன்னோட பேக்குக்கு மேட்சிங்காக தானே எடுப்பேன், நானே எடுத்து கொடுக்குறேன். இங்கே பாரு ஸ்டாப்லர் பின்னு கிடச்சிருக்கு உனக்கு, நல்லா உன்னோட க்ரீன் கலர் பேக்குக்கு மேட்சிங்காகவே இருக்குது பாப்பா. அதுக்கப்புறம் இங்கே என்ன க்ரீன் கலரில் இருக்குது பாப்பா, இந்த பவுச் கூட க்ரீன் கலரில் இருக்குது, உனக்கு வேணுமா? உன்னோட பேக்குக்கு மேட்சிங்காக இருக்கும். ஐ அங்கிள், இந்த பவுச் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் மேட்சிங்கா கிடைக்கவே இல்லை, எனக்கு தான் கிடைச்சிருக்குது. கிரீன் கலர் பவுச் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இங்க என்ன அங்கிள் இருக்கு? ஐ கிரீன் கலர் கிளிட்டர், இதுதான் என்னோட பேக்குக்கு மேட்சிங்கா இருக்கும். ஸோ நான் இதையுமே எடுத்துக்கிறேன், என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் என்ன இருக்கு? கிரீன் கலர் கீச்சன் கூட இருக்குதா, ஸ்பைடர்மேன் போட்ட கீச்சன். ஐயா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதையும் நான் என்னோட பேக்ல சைட்ல மாட்டிக்குவேனே, செம்ம மேட்சிங்கா இருக்கும். அப்புறம் இந்த சைடு என்னமோ இருக்கே பாப்பா இந்த சைடுமே உன்னோட பேக்குக்கு மேட்சிங்காக நிறைய இருக்கு பாப்பா. இங்கே பாரு ஸ்பேஸ்மேன் பென் செம்மையா இருக்கு பார்த்தியா, அப்படியே அல்டிமேட்டாக உன்னோட பேக்குக்கு மேட்சிங்காகவே இருக்கு, நானே எடுத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு இன்னும் உனக்கு க்ரீன் கலரில் சிசர் கூட இருக்குது, இதுவுமே உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து டைமிஷன் பென் கூட இருக்குது, இதுவுமே நல்லா இருக்கும். மணல் கடிகாரம் மேலே கொடுத்துருப்பாங்க, அதில் டெக்கரேஷன் பீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே அங்கிள். ஐயா எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதுவும் இல்லாம நினைச்ச மாதிரி எல்லாமே எனக்கு கிரீன் கலர்ல மேட்சிங்கா கிடைச்சிருச்சு. ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு இந்த கட்டர் கூட தேவைப்படும், இதையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வேற என்ன இருக்குங்க? ஓகே ஓரளவுக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அங்கிள் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அங்கிள், நான் வாங்கினது எல்லாத்துக்கும் பில்லு போட்டுருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க எல்லாரும் விட்டா மொத்த கடையுமே தேர்த்து எடுத்துட்டு வந்துருவீங்க பசங்களா. போது நீங்க வாங்கினது எல்லாம் என்னாச்சு, எல்லாரும் வாங்கிட்டீங்களா என்ன? ஓ தர்ஷினி நீ எல்லாமே கிரீன் கலர்ல செலக்ட் பண்ணிருக்க, தர்ஷன் நீ எல்லாமே ப்ளூ கலர்ல செலக்ட் பண்ணிருக்க, பரவாயில்லையே செம்மையா இருக்கு. பிங்கி என்னாச்சு, வாட்டர் பேன் பிங்கி நீ மட்டும் ரொம்ப கம்மியா பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கு. தர்ஷன் எடுத்த திங்ஸ் எல்லாம் கூட நீ கொஞ்சம் எடுக்காம இருக்கிறியே. ஓகே 1 மினிட் வெயிட் பண்ணு, நானே உனக்கு மேட்சிங்கா எல்லாமே எடுத்து கொடுத்துறேன். நீ பிங்க் கலர் பேக் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ பிங்க் கலர்ல ஒரு ஸ்பேஸ்மேன் பென்னு, அதுக்கப்புறம் அதுலயே ஒரு சிசரு, அதுக்கப்புறம் ஒரு கட்டர் இருக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சைடு கூட ஒரு பிங்க் கலர் பென் இருக்கு. ஓகே சாரி அது பென் இல்ல பென்சில், ஒரு பென் ஒரு பென்சில் சிசர் கட்டர். ஓகே இதுவே உங்களோட பேக் எல்லாத்துக்கும் மேட்சிங்கா இருக்கும். ஓகே பசங்களா நீங்க எல்லாருமே சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுல, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம், ஓகேவா? சார் இது எல்லாத்துக்கும் டோட்டலா எவ்வளவு இருந்துச்சுன்னு சொல்லுங்க. என் கடைக்கு இது வரைக்கும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்கம்மா, ஆனால் இந்த மாதிரி யாரும் மேட்சிங்காக யாருக்குமே அமைஞ்சதே இல்லை, உங்கள் பசங்களுக்கு தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நான் இது தனித்தனியாக பேக்கில் போடல, நீங்கள் வாங்கியிருக்கிற பேக்லேயே நான் எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்றேன், அப்படியே நான் கணக்கு பண்ணிடுறேன். பேக் வந்து இம்போர்ட்டட் பேக்மா, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அங்கிள் உங்களுக்கு எங்க மாமா எங்க இருக்காங்கன்னு தெரியாதுல்ல, எங்க மாமா துபாயில இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால காஸ்ட்லி பத்திலாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க எல்லாத்துக்கும் பில்லை போட்டுட்டு எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்க, எங்க அத்தை உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு மட்டும் பாருங்க. சரி தம்பி, உங்கள் மாமா துபாயில் இருக்காரா? அப்போனா அங்கேயே இதை விட நிறைய பொருள் கிடைக்குமே. இருந்தாலும் தம்பி துபாயில் இருக்கிறத விட நம்ம கடையில் தான் நிறைய பொருள் விதவிதமாக வச்சுருக்கோம் தம்பி. சரி இந்தாங்க உங்களோட ப்ளூ பேக்கு. பாப்பா நீ பிங்க் கலர்ல நம்ம செலக்ட் பண்ணிருக்க பாப்பா, இருக்கிற பேக்லயே உன்னோட பிங்க் கலர் பேக் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. எஸ் அங்கிள், அதனால தான் நான் எல்லாத்தையுமே ஃபாஸ்டா இருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், அதுல இருக்கிறது எதெல்லாம் கியூட்டா இருந்ததோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன் அங்கிள். சரிம்மா நீ வாங்கினது எல்லாத்தையுமே உன்னோட பேக்ல போட்டுட்ட, ஓகேவா? ஓகே பசங்களா எல்லாருக்குமே போட்டு கொடுத்தாச்சுமா. டோட்டலா பாத்தீங்கன்னா 2000 4000 6000 ரூபாய் ஆச்சுங்கம்மா. சார் ஜிபே இருக்குல்லைங்க சார், நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன். சரிங்கம்மா ஜிபே பண்ணி விட்டுருங்க, QR கோட் அங்க இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நாங்க ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம், அதுக்காக நான் கொஞ்சம் ஷாப்பிங் வந்தோம். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம எங்களுக்கு லைக் பண்ணிருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட்டுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.